Hey guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இன்றைக்கி ஐயனார் துணையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் நேற்றே வந்து நிலா வந்துட்டு ராகவ் கிட்டே பேசியிருந்தாங்க வேலையை விட்டு போகிறேன்ட்டு. அது சோழன் அண்ட் நிலா நேற்றே பேசியிருந்தாங்க அந்த சீனு. ஸோ அதே சீன் எனக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ சோழன் வந்து நிலாவை சமாதானப்படுத்துகிறாரு. எவ்வளோ பேருக்கு டேலண்ட் இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல, நீங்கள் வந்து நல்லா டேலண்ட்டாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் வந்துட்டு சோழனும் நிலாவும் வந்து சண்டா வீட்டில் பேசியிருந்தாங்களோ, ஸோ அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஸோ சேரன் வந்து இனிமேல் இப்போ வந்து என்னால் சண்டாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிலா வீட்டை விட்டு போயிடுவா. நிலா இப்போ இருக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா, சண்டா வந்துட்டா நம்ம விட்டுட்டு போயிடலாம், இப்போ நம்ம போயிட்டோன்னா இந்த வீடு வந்து பொண்ணு தங்காத வீடு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக தான் நிலா இருக்காரு. சோழன் அண்ட் நிலா 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் சண்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். நான் வருஷக்கணக்கான டைம் கேட்கல, எனக்கு ஒரு 5-6 மாதம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சண்டா அண்ட் அவங்க அண்ணன் கிட்டே பேசுகிறாங்க. அது வந்து சண்டாவுக்கு புரியல. அப்புறம் அவங்க அண்ணன் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே சண்டாவும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்றாங்க. அவங்க அண்ணனும் சரி ஓகே நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சோழன் வந்து ராகவை மிரட்டுறாரு. இது போல் வந்து என் ஒய்ஃபை ஏன்டா அழ வைக்கிறேன், நானே பார்த்து பார்த்து பேசுவேன், நீ ஏன்டா அவங்கள அழ வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோழன் வந்து ராகவை மிரட்டி இந்தமாரி பேசுகிறாரு. அப்போ வந்து சோழன் சொல்கிறாரு, உனக்கு ரிப்ளை பண்ணது அவள் கிடையாது, நான் தான் ரிப்ளை பண்ணேன் அப்படின்றாரு. உடனே ராகவ் அதை யோசிக்கிறாரு. ஸோ இனிமேல் வந்துட்டு உனக்கு வந்து அப்படி இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கணும், நீ ஒரு கல்யாணம் பண்ணிப்போ, எதுக்கு என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வானதி அண்ட் பாண்டியை காட்டிக்கிறாங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நினச்சி அவங்களோட மெமரிஸில் இது பண்ணுறாங்க. பாண்டி வந்து வானதியை பற்றி நினைக்கிறாரு, வானதி வந்து பாண்டியை பற்றி நினைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க, இவர் மெக்கானிக் ஷாப்பில் இருக்கார். ஸோ 2 பேரும் ஒருத்தரை பற்றி நடிச்சுக்கிறாங்க. அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் அண்ட் நிலா 2 பேரும் சண்டா வீட்டில் போய் பொண்ணு கேட்குறாங்களா, அது வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நிலா சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் பொண்ணு கிடச்சிச்சுலாம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அவங்க தம்பிங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்மளோட சேரன் வந்து இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்போதைக்கு சண்டா வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை பற்றி அப்படியே எல்லோரும் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோட முடியுது. ஸோ நாளைக்கு ஐயனார் துணையில் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.